பஸ் வந்து சத்தம் கேக்குதுடி, வா குடுகுடுன்னு ஓடி போய் ஜன்னல் சீட்டை பிடிச்சிருவோம். இவளுங்க ஒரு ஜன்னல் சீட்டு பைத்தியம் ஆரம்பிச்சுட்டாருங்க. எடியே பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி அர்ச்சனா வீட்ல போயிட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துருங்க. அப்படியே பிரியா வீட்லயும் பாத்துருங்கடி. சரிங்கத்த போற போக்குல அப்படியே பாத்துட்டு பஸ்ல ஏறிடுறோம். சரி ஓகேம்மா. அம்மா என்ன காலையில டிஃபன் எல்லாம் பஸ்ல தந்துருவீங்கல்ல, அதான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கல, அதையே தின்னு. காலையில டிஃபன் எல்லாம் கிடையாது. மூஞ்சிங்கள பாரு. என்னடி எப்படி அநியாயம் பண்ணிட்டு போறாங்க? அப்ப டிஃபன் கிடையாதா நம்மளுக்கு? பாரு ரொம்ப பண்ணத பொட்டி ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப சீனை ஓட்டிக்கிட்டு இருக்க நீனு. வந்துரு. ஏண்டி எங்கன்னா வெளியில போகும்போது வீட்டுல உட்காந்து சமைச்சுக்கிட்டா இருப்பாங்க லூசியா, வா போலாம். அதுவும் சரிதான். என் கிட்ட சிப்ஸ் சாக்லேட் மட்டும் தான் இருக்குது. ஆனா நித்யா சிவமம்மா பன் பட்டர் ஜாமு எக்கு பப்ஸ் கோகனட் பாலி அதுக்கப்புறம் அந்த கிரீம் பண்ணுன்னு நிறைய வாங்கி வந்துருக்குறாரு. அதையெல்லாம் தின்னுருவோம். அப்பதான் வயிறை கட்ட முடியும். அப்போ சாப்பிடறதுக்கு மட்டும் தான் நீ ட்ரிப்புக்கு வரல? சுத்தி பாப்பேன் சாப்பிடுவேன் சுத்தி பாப்பேன், அவ்வளவுதான். வேற எதுக்கு ட்ரிப்புக்கு போவாங்களா? சாவடிக்கிறா. சரி வா கடகடன்னு போவோம். போயிட்டு பஸ்ல சீட்டை பிடிப்போம். போறதெல்லாம் இருக்கட்டும். என் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லு. இந்த தொப்பி சூட் ஆகுதா இல்ல வேற தொப்பி போட்டுக்குவா? முதல்ல நீ தொப்பியை கழிட்டு நான் இந்த குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காது. லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. இப்போ புரியுதா இல்லையா? உன் ஆளு வேற பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாதடி. அவன் இருந்தா என்ன இப்போ? ஏன் அவன் இருந்தா நான் தொப்பி எல்லாம் போட கூடாது என்ன? என்னடி அவன் இவனு பேசுறா? அப்படிலாம் பேசாத. அப்படிதான் பேசுவான். நேத்து திரும்ப சொன்னா என் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிற, இவ்வளவு சாப்பிடுவேன்னு கேக்குறான். என்ன பாத்தியா? பின்ன பெட்டி ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வச்சிருந்தா அப்படிதானே நீ கேட்பாங்க மென்டலு. இதெல்லாம் கம்மி தான். இதுக்கே அவன் இப்படி கேக்குறான். இன்னும் விட்ட போக போக அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சந்தோஷம் சொன்ன மாதிரி சொல்லுவானு பயமா இருக்குடி. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கலாம் வா. அப்படியே சொன்னா நீ என்ன கேட்கவா போற? அதெல்லாம் டீல்ல விட்டுட்டு போயினே இருப்ப. வாடி போவோம். அதுவும் சரிதான். எப்படி ஊருக்கு முன்னாடி கிளம்பி ரெடியா நிக்கிறாளுங்க பாரு. ஏய் நில்லுங்கடி, நானும் வரேன். காயத்ரி ராகுல் வரேன்டியே. ஏன் அப்புறம் உனக்கு ஜன்னல் சீட்டு கிடைக்காம போயிடும். வா 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 வந்து ஓடிடலாம். வா வா நம்ம ஏறி ஜன்னல் சீட்டை பிடிச்சுப்போம். அதுக்கு தானே முந்தி அடிச்சிட்டு வந்திருக்கிறோம். ஏறு ஏறு அண்ணே, டிரைவர் அண்ணே, வண்டியை திறங்கண்ணே. பைத்தியக்காரி, வண்டியை திறக்க கூடாதுரி, கதவை திறக்கணுண்டி. அண்ணா கதவை திறங்க. நான் வந்து அங்கேயே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? வாங்க. என்னம்மா நீங்க 2 பேரும் மட்டும் வந்துட்டு கதவு திறன்னா எப்படிமா? குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுங்க. எப்படியோ ஒரு 10 குடும்பமும் கிளம்பி வந்திருப்பீங்க நேரத்துக்கு. சீக்கிரமா போங்க போங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க போங்க. பிரதரே நாங்க 10 குடும்பமா வருவோம் இல்ல 20 குடும்பமா வருவோம், அதெல்லாம் எங்க விருப்பம். நீங்க பேமெண்ட் வாங்கிட்டீங்கல்ல, கதவு திறங்க. நாங்க உள்ள போய் ஜன்னல் சீட்டை பிடிக்கணும். பேமெண்ட் வாங்கிட்டேன், வேற வழி இல்ல. சரி கதவு திறக்கிற யாருங்க மணி ஓடி போய் ஜன்னல் சீட்டை பிடிச்சிருவோண்டி. பாரு அவனுங்கள. டேய் என்னடா இது? ஏன் அத்தை உங்களுக்கு இந்த கண்ணாடியை பார்த்தா தெரியலையா? இது ஸ்பைடர் மேன் கண்ணாடி அத்தை. நடுவுல பாருங்க வெப் இருக்குது. இதை வாங்கறதுக்கு தான் நேற்று ஈவினிங் அம்மா அப்பா கூட கடைக்கு போனீங்களாடா? ஆமா. கண்டதையும் வாங்க வச்சு வெட்டி செலவு பண்ண வைக்கிறீங்கல்ல நீங்க. ஆனா மூஞ்சிங்கள பாரு. போங்க, அதான் பஸ் வந்துச்சுல, போய் ஏறுங்க பஸ்ல. போறோம் அத்தை. ஆனா அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதானே, காரியம் இல்லாம வர மாட்டீங்களே. சொல்லு என்ன விஷயம்? அஸ்வினா நீங்களே கேளுங்க. அந்த கேக்குறேன். கடவுளே கேளுங்களேண்டா. சித்தி டேய் உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருதுடா. சொல்றா டக்குன்னு. இப்ப நம்ம பாண்டிச்சேரி போறோம்ல சித்தி, அங்க வெள்ளக்காரங்களா இருப்பாங்களா சித்தி? வெள்ளக்காரங்களா? ஆமா, ஃபாரின்னா வெள்ளக்காரங்களா இருக்கதானே செய்யணும். அப்ப இருப்பாங்க தானே? டேய் பாண்டிச்சேரி ஃபாரின்னு உனக்கு யாரா சொன்னது? அதுவும் இல்லாம எல்லா ஃபாரின் கண்ட்ரிலயும் வெள்ளக்காரங்க தான் இருப்பாங்கன்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இங்க பாருங்கப்பா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபாரின் கண்ட்ரி அது, அவ்வளவுதான். வெள்ளக்காரங்க இருப்பாங்களா மாட்டாங்களா? டேய் இப்ப அவங்க இருந்தா என்ன இல்லன்னா என்னடா பிரச்சனை உனக்கு? ஐயோ அப்ப நாங்க அவங்கள பார்க்க முடியாதா? எங்க ஃபாரினர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆனா அது டூரிஸ்ட் மாதிரி தான்டா இருப்பாங்க. மத்தபடி நம்மள மாதிரி ஆளுங்க தான்டா அங்க அதிகமா இருப்பாங்க. ஐயோ துரோகம் பண்றாங்களே நம்மளுக்கு. ப்ரோ நம்ம ஃபாரின் கண்ட்ரின்னு நினைச்சதானே ப்ரோ கிளம்பணும். ஆமாண்டா. எப்படி பேசுறானுங்க பாருங்க சித்தி. அப்ப ஃபாரின் இல்லாம லோக்கல்ல கூப்பிட்டு போனா வரமாட்டாங்களா இவனுங்க? ஏன் வரமாட்டானுங்க? இங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டாலே முந்தி அடிச்சுக்கிட்டு வருவானுங்க. ஆளுங்களும் மண்டைங்களையும் பாரு. ஒழுங்கா ஓடி போய் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். இல்லன்னு டவுசர்ல கரப்பா முச்சு விட்டுருவேன். போடா. ஐயோ வா ப்ரோ போயிடலாம் இங்கிருந்து. அப்புறம் நம்மளுக்கு தான் ஆபத்து. அந்த சித்தி செஞ்சாலும் செய்யும். எப்படி ஓடுறானுங்க பாரு. சரி சித்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? என்னடி நீ அவனுங்கள மாதிரி எதனா கேட்க போறியா? சேச்சே அப்படியெல்லாம் இல்ல சித்தி, இது வேற. என்னடி சினுங்குற? என்ன விஷயம்னு சொல்லு. சித்தி இந்த தடவை நீங்க தானே பஸ்ல சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க போறீங்க. உங்களுக்கு முன்னாடி சீட்ல தானே நாங்களாம் உட்கார போறோம். அத நானு கனி எல்லாருமே அங்கதானே இருக்க போறோம். தினேஷையும் நம்ம கூட உட்கார வச்சுக்கலாமா? நாடி சொன்ன சித்தி அவன் இதான் சித்தி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட ட்ரிப்புக்கு வரான். போன முறை தஞ்சாவூருக்கு கூட நாமெல்லாம் மட்டும் தானே போனோம். அவன் வரவே இல்லைல்ல. அவனும் சுகாத்தையும் இங்கே அதாவது ஊர்லயே தானே இருந்தாங்க. ப்ளீஸ் சித்தி இதானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வராங்க பஸ்ல. நானும் அவனும் ஐ மீன் நான் உட்காந்துருக்க சித்தி அவனையும் உட்கார வச்சிருங்க சித்தி ப்ளீஸ் சித்தி. சரி சரி ரொம்ப கெஞ்சாத. அவனையும் நம்ம பக்கத்துலயே உட்கார வச்சுக்கலாம் சரியா? ஆனா 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு எல்லாம் வரக்கூடாது, புரியுதா? சேச்சா அதெல்லாம் பண்ண மாட்டோம் சித்தி. நாங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா பக்கத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அவ்வளவுதான். சரி ஓகே. தேங்க்யூ சித்தி. சரி நான் போய் பஸ்ல உட்கார்றேன். ஓடு ஓடு. ஜாலி. எஸ் தினேஷ் என் சீட்லயே உட்கார போறான். சந்தோஷமா இருக்கு. நேத்து மழையில முளைச்ச காலனெல்லாம் அழகா கதில் பண்ணுது. ஆனா நாம ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல.
ஐயோ இது என்னக்கா கோலம்? கோலம் இல்லாலுமே ஸ்டைலு. கண்ணு முன்னு தெரியாம எங்கன்னா ஊந்து வர போற, அப்ப தெரியும் உன் ஸ்டைலு பயிலெல்லாம். அதுக்கு தானே நீ இருக்கிற, கையை பிடிச்சி கை தாங்களா கூட்டிட்டு போ. ரோஸ் வண்டி எடுத்துட்டு வந்துச்சா? ஏக்கா அவங்க வந்துருந்தாங்கன்னா காரை வெளியே தானே நிறுத்திருப்பாங்க. அதான் வண்டி இன்னும் வரல. ஏன் உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? தெரிஞ்சாடா ஏன் ஆலமேலு உங்ககிட்ட கேட்க போறேன்? எல்லாம் இருட்டா இருக்குது இருக்கு. கடவுளே, அப்புறம் எதுக்குக்கா அந்த கண்ணாடி? ஐயோ நீங்க பண்ற அக்க போற இருக்கே. அந்த அம்மாவும் இன்னும் வண்டி எடுத்துட்டு வந்து தொலைய மாட்டேங்குது. நாமளும் வீட்டை பூட்டிட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கோம். தோபாரு இவங்கள அக்கா அங்க பாருக்கா, உன் தோஸ்து வந்துருச்சு. சூப்பரே, வா அருமையிலே வா, போய் கார்ல ஏறிப்போம் வா. ஏமா என்னத்தப்பா வேடிக்கை பார்த்துட்டு கிடக்குறீங்க? வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா நான் உங்களை? வந்து கார்ல குந்துங்கம்மா. அவ்வளவுதான் கத்த ஆரம்பிச்சிருச்சு. வாக்கா சீக்கிரமா போவோம். நான் வந்துட்டேன். ரோசே பாய்டியே பார்த்து போயிட்டு வேணா, வரும்போது வாங்கிட்டு வா மாமனுக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க அடக்கொடக்கமா வீட்டுல இருங்க சரியா? ஓகே ரோஸ், உன் பேச்ச நான் தட்டு வேணா, அடிக்கடி ஃபோன் பண்றேன், வீடியோ கால் வரேன்னா. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்றாரு இந்த அம்மாவும். சரி இருந்து ஏங்க பழம்பாதீங்க, நாங்க நல்ல புருஷன் பொண்டாட்டி தான். ஏங்க வாங்கிட்டு வரங்க, போயிட்டு வரங்க, பை. ஏங்க நான் இல்லைன்னு ஊர்ல வெட்டி எல்லாம் சுத்தக்கூடாது சரியா? சொன்னபடி வீட்டுல இருக்கணும். ஓகே ரோஸ், டிரைவ் சேஃப் ரோஸ், டிரைவ் சேஃப். ஐ லவ் யூ ரோஸ். சரிங்க, ஐ லவ் யூ டூ ரவி. சரிங்க போயிட்டு வரேன். அடடடா, என் ரோஸ் ஜெட்டு வேகத்துல போறாளே. சரியே, நாமளும் வீட்டுக்கு போவோம். இல்லடா வீடியோ கால் வர சொல்லி அசி சிமுத்திட்டு வா, போவோம். பையன் என்கிட்ட கொடுத்துட்டு ஏறுங்கம்மா நீங்க. சரிம்மா இந்தா பொறுமையா ஏறி வாங்கம்மா, நான் உள்ள போறேன். அதெல்லாம் பார்வதி ஜம்ப் பண்ணி வருமா, நீ பாத்து போ. சரிங்க மாமா. ஓவர் கிண்டல் தானே உங்களுக்கு? சும்மாமா தங்கச்சி, நீ ஏறு போய் ஜன்னல் சீட்டை புடிச்சுக்கோ போ. அம்மா போய் ஜன்னல் சீட்டு புடிச்சு வை, மாமா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறேன். என்ன நம்ம 2 பேரும் நீங்க பக்கத்துல உட்காந்துக்கலாம். வேணாம் வழக்கமா நீங்க 4 பேர் ஒன்னா தானே உட்காந்துருப்பீங்க, அதே மாதிரி உட்காந்துக்கங்க. நாங்க 4 பேர் ஜாலியா உட்காந்து பேசின்னு வரோம். உங்க கூட உட்காந்தாலும் ஜாலியா பேச வராது எனக்கு. ஏன்டா இவ எப்படி இருக்கிறா? அப்படித்தான்டா என் தங்கச்சியாச்சே, வேற எப்படி இருப்பா? இந்த மாதிரி ஆளு வரா. ஒரு வேலை வெட்டியே இல்லைல்ல உங்களுக்கு? இல்லையே, பாத்திரியே வாய் சுலுக்கிக்க போதே. தெரியும் எனக்கு, உங்க வேலையை பாருங்க. ஏண்டா கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதாடா? சும்மானாலும் திட்டுவாங்குற அவகிட்ட. எனக்கு வெக்கம் இல்லையா? அது நீ சொல்ற பத்தியா? பார்வதி மட்டும் என்னடா சொல்லிட்டு பண்ணா, நீ என் கூட எல்லாம் வந்து உட்காராத, உன் ஃப்ரெண்ட்ஸோடய உட்காரு, அவன் கூட உட்காந்தா ரொம்ப அருமையா இருக்கும்னு தான் சொல்லிட்டு போனா. அதுக்கு பேர் என்னது கொஞ்சம் ஆனா கண்ணாடி எல்லாம் வச்சிருவான். உண்மையை சொன்னா கோவம் வந்து பாய்வனுக்கு. மாமா யார் இந்த ஸ்வீட் வாய்ஸ்? சந்தோஷ்டா. சொல்லுப்பா. அப்பா உங்க 2 பேரையும் கூப்பிட்டாரு மாமா. அப்பனுக்கு ஒரு வேலையே இல்லை, அதான் எல்லாம் பஸ்ல ஏற போறோம்ல, இப்ப எது கூப்பிடுறான் தெரியல மாமா. சரிடா, நீ ஏன்டா ஒரு மாதிரி சுவாகமா இருக்கிற? சந்தோஷமா இருடா, ட்ரிப்புக்கு போறோம்ல, பாண்டிச்சேரி போறோம்டா. அதை நினைச்சாலே அப்படியே ஒரு வைப்பு வர வேணாம்? நீ ஏன்டா அப்படியே ஒரு மாதிரி எப்ப பாரு எதையோ ஒன்னத்த பறி கொடுத்த மாதிரியே இருக்கிற? அப்படியெல்லாம் இல்ல மாமா, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். வார்த்தையில மட்டும் தான்டா ஹாப்பி இருக்குது. நீ பேசுறதுலயும் ஹாப்பி இல்ல, உன் மூஞ்சிலயும் ஹாப்பி இல்ல. சரி முடிஞ்சா ஹாப்பி ஆகு சரியா? உனக்கு போய் உன் மாமங்கார சந்தோஷம்னு பேர் வச்சான் பாரு, இந்த காட்டனை. சரி அதை நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன், நீ வண்டியில ஏறு. சரிங்க மாமா. அவ்வளவுதான்டா, இவ்வளவு பேசுன ஒரே வார்த்தையில முஷ்டாம் பாரு. சரிப்பா நீ வண்டியில ஏறு. எப்பா பார்த்து பண்ண, பூமிக்கு வலிச்சிட போகுது, பொறுமையா நடந்து போ. ஏன்டா நடக்கிறது கூட அவன் அப்படித்தான்டா நடப்பான், பொறுமையா. பூமி மாதாக்கு வலிக்காத அளவுக்கு நடப்பான்டா. பொண்ணுங்க கூட தோத்து போயிட்டா இவங்கிட்ட. சரி குழந்தைய ஓட்டுனது போதும், ஏற்கனவே மூஞ்சி ரொம்ப வடி போயிருக்குது. போப்பா சொல்ல மேல ஏறி. நான் அப்பவே சொன்னலடி சௌமியா, இவனுங்களை நம்பினா வேலைக்கே ஆகாது. பாரு வண்டி இன்னும் வரல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறியா? நொயின்னு பேசினே இருக்கிற. வண்டி வந்துரும். தீபக் வண்டி எடுத்துட்டான், வந்துட்டு இருப்பான். வெயிட் பண்ண கரீனா, வந்துருவான் அவன். 1/2 மணி நேரமா வீட்டு வாசல்லையே நின்னுகிட்டு இருக்கோண்டி, இன்னும் வரலடி அவன். வந்துருவான் இருடி, இன்னொரு 10 நிமிஷம் பாப்பா. இல்லைன்னா ரூமுக்கு கதவு திறந்து மறுபடியும் உள்ள போய் உட்காந்துப்போம், அவ்வளவுதான். அதுவும் சரிதான். வந்துட்டான் சிங்கக்குட்டி வந்துட்டான். வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. ஃபைனலி வந்துட்டானே. சரி வாங்க போவோம். சூப்பர், 2 நாள் பாண்டிச்சேரியில சம்பவம் பண்ணுவோம், வாங்க போவோம். அதுக்கு தானே சிஸ்டர் வெயிட்டிங். வாங்க சிஸ்டர். ஒருவேளை உங்களால சந்தோஷம் அங்க வந்துடுறா என்ன பண்ணுவீங்க? அவன் ஏன்டா அங்கெல்லாம் வர போறான், நீ வேற வா போவோம். அதுவும் சரிதான், அந்த ஆளு தான் பால் புட்டியாச்சு. சரி வாங்க போவோம். பால் புட்டியா? அடப்பாவி டேய், அன்னைக்கு வீட்டுல அவன் எவ்வளவு குடிச்சான், நீ வேற அவனை போய் பால் புட்டின்னு சொல்ற. குடிச்சான் இல்ல குடிக்க வச்சிங்க நீங்க 2 பேரும். வாங்க சும்மா உடனே வந்துருவீங்க. இவன் என்னடி இப்படி பேசிட்டு போறான்? உண்மையை தானே சொல்றான். சரி வா போவோம். ஏன் சொல்லக்குட்டியே, கப்புள்ஸா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபேமிலி டூர் போறோம்ல? ஆமாமா. இதுவும் நல்லதா இருக்குது. இருந்தாலும் நம்ம பாரிஸ் போன மாதிரி இருக்காதுல்ல, எவ்வளவு ஜாலியா இருந்தது. ஆமாமா. நம்ம ஹனிமூன் ட்ரிப்பு தான் பெஸ்ட் ஹனிமூன் ட்ரிப்பே. அது ரொம்ப சரிதான். ஏங்க மனோஜ், நீங்க எங்க போலான்னு இருக்கிறீங்க ஹனிமூனுக்கு? எப்படி கேக்குறா பாரு. அமைதியார், எதுவும் பேசாதுன்னு அவன் என்ன பேசுறான்னு கேட்போம்.
ஹனிமூனா? என்ன பண்ணி கேட்ட? தென்னை மரத்துல இருந்து இளநீ வருமா இல்ல நுங்கு வருமான்னு கேட்டேன். ஆளை பாருங்களா நல்லா. ஏன் நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? 10 தடவை சொன்னதா உங்க காதுல விழுமா என்ன? அனிமுனுக்கு நீங்க எங்க போவீங்கன்னு தானே கேட்டேன். ஐயோ என்னடா இப்படி மிரட்டுறா? ஹனிமூனு பிளானையே மறந்துடுவாரு ப்ரோ. மணி கத்தாத மணி, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ப்ளீஸ் அமைதியா இரு. நான் எதுவுமே பிளான் பண்ணல. உனக்கு எங்க ஓகேவா அங்கேயே சொல்லு, போலாம். ஓ அப்படியா? ராகுலும் காயத்ரியும் பாரிஸ் போயிட்டு வந்தாங்க. அதான் அந்த பிரான்ஸ்ல இருக்கும்ல அந்த பாரிஸுக்கு. நம்ம 2 பேரும் எங்க போலாம்? பேசாம நம்ம சுவிட்சர்லாந்து போலாமா? சுவிட்சர்லாண்டாண்டிய கேளு. ஏடி காயத்ரியா, சுவிட்சர்லாண்டு எதனா ஊர் இருக்குது அடியா? அதானே, அந்த மாதிரி ஏதாவது ஊர் இருக்காமா? ப்ரோ அவ ஸ்விட்சர்லாண்ட சொல்றா ப்ரோ. நானும் அதை தான் சொன்னேன். ஐயங்கோ நம்ம அங்கேயே போவோமா? உனக்கு எது ஓகேவா அது எனக்கும் ஓகேமா. பாருடி, என்ன சொன்னாலும் ஓகே நீர்றாருப்பா. இப்படிதான் தப்பிக்கிறாரு போல மணிக்கிட்ட இருந்து. சரிங்க, இப்ப நம்ம அனிமுனுக்கு அங்க போறோம்னு வச்சுக்கோங்க. சொல்லு. இவ்வளவு ஆர்வம் பாருடி. வாய முடுறா. ஏய் நீங்க எதுக்கு குறுக்கால பேசிக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சாரிடி பட்டே, பேசு. அது என்னன்னா, இப்ப நம்ம அங்க அனிமுனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோங்க? நடி பைத்திய மாதிரி கேள்வி கேட்டுனுக்குதா? அனிமுனுக்கு போய் நடி பண்ணுவாங்க. என்ன பொண்ணார் பாடிவ மணி. என்னம்மா நீ இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? கேட்டா சொல்லுங்க. அனிமுனுக்கு போய் என்ன பண்ணணும்னு தானே கேட்டேன். என்னடா இவன் நிறுத்த மாட்டா போலயே. இன்னைக்கு நம்ம ப்ரோ கதை கந்தல் தான். அங்க போய் என்னமா பண்ணுவோம்? ஜாலியா சுத்தி பார்க்கலாம். சரியா? அங்க ஸ்னோலாம் இருக்கும். ஸ்னோல எடுத்து அடிச்சு விளையாடலாம். சாக்லேட் சாப்பிடலாம். நல்ல சாக்லேட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸ்விஸ் சாக்லேட் பயங்கரமா இருக்கும். அடேங்கப்பா சூப்பர்ங்க. அப்ப நம்ம சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டு போயிடுறோங்க அந்த இடத்துக்கு. கண்டிப்பா போலாம். இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். சரியா? வேற ஏதாவது பேசு. ஐயோ டேய் என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி சிரிக்கிறியே. ஆமா நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்க அனிமுனுக்கு போயிட்டு? ஐயோ பாருடா அவ நம்மள இழுக்குறா இப்ப இதுல. விட்ரி, நம்ம மணி தானே பாத்துக்கிறேன். மணி, நாங்க என்ன பண்ணணும் தானே கேட்டா? அங்க நாங்க ஜாலியா அதோ நம்ம ப்ரோ சொன்னார்ல அந்த மாதிரி தான் ஸ்னோல எல்லாம் விளையாடணும். அதுக்கப்புறம் சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக்கு, அப்புறம் அந்த என்னமோ இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டோம். நீ கண்டதை தின்னோம். அதுக்கப்புறம் தெருவா சுத்தணும். அந்த ஈஃபில் டவரை ஒரு நிறைய டைம் பார்த்துருப்போம். ஒரு 100 முறையாவது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அப்பப்போ ரொமான்ஸ் பண்ணோம். அவ்வளோதான்டி. சூப்பர் சூப்பர். ஏங்க நீங்க நம்ம ரொமான்ஸ் பத்தி பேசவே இல்ல. நம்ம பண்ணுவோமா மாட்டோமா அதெல்லாம்? அதெல்லாம் பண்ணலாம் மணி. நீ எதுக்கு கத்துற? தயவு செஞ்சு அமைதியா இரு. இந்த டாபிக்கை விடு. சரி விடுங்க மனோஜ், நீங்க கூச்சப்படுறீங்க. நம்ம இத பத்தி பேச வேணாம், அப்புறமா பேசுவோம். ரொம்ப நல்லதுமா. ஏங்க எந்த டூர் போனாலும் நீங்களும் பிரதீபம் தானங்க ஜோடி போட்டுட்டு உட்காருவீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா பொண்டாட்டிங்க பக்கத்துல உட்காந்துருக்கீங்க? அது ஒண்ணு லட்சணா, இந்த பஸ்ல இருக்கிற எல்லாரும் ஜோடி தான் உட்காந்துருக்காங்க. அதனாலதான் நாங்களும் ஜோடியா உட்காரலாம்னு முடிவு பண்ணோம். அதுவும் சரிதான். ஆனா சந்தோஷ் மட்டும் தனியா இருக்காங்க. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பாவமா இருக்கு. கவனிச்சேன். நான் அப்புறமா போய் அவங்க கூட உட்காரன் கொண்டாடுறோம். சரிங்க. பிரதீப் ஆரம்பிச்சிட்டா. என்னடி? பாரு, பாண்டிச்சேரிக்கு வந்து சரக்கு அடிக்கிறேன் அது இதுன்னு பண்ணன்னு வைக்க. அவ்வளவுதான் அவனை சொல்லிட்டேன். உன்னை முடிய பிடிச்சி பிச்சு எடுத்துருவேன். பிரியா அண்ணாடி, வீட்டுல ஒரு மாதிரி பேசுற, கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேசுற. ப்ளீஸ் டி மேனேஜர் கிட்ட கேவலமா திட்டு வாங்கி லீவ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். டிடிக்கு அமைதியா இருடி, ஏதோ சொல்லாதடி. பாவி நீ இருக்கிறியே. எல்லாம் ஒரே மாதிரி தாண்டி பிரியா. அதை சொல்லுக்கா. நீங்களும் நானுமே உட்கார்ந்து நின்றுக்கலாம்க்கா. இவன் பாருங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் வரான். வேற நடி பண்ணுவாங்களா? கத்தாதடா இரும்ப மாடு. பிரியா, கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்றுக்கிறோம். இருமாடா அது இதுன்னு பேசணும். எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். போய் சொல்லுடா பண்ணி. சிரியராக பாடுறா பக்கத்து வீட்டுக்காரங்க. டேய் முன்னாடி பத்தியடா அந்த மூத்த கப்பிள்ஸ் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. மூத்த கப்பிள்ஸா? லோகமாமா அவங்கள என்ன சொல்றா பாருங்க. அவ பிரியா சரியா தானே சொல்றா? நாங்க மூத்த கப்பிள்ஸ் தானே. அவ்வளவுதான். அவர்கிட்ட எல்லாம் ஆர்கியூமெண்டே கிடையாது. உடனே சரண்டர் ஆயிடுவாரு. அடியே பிரியா, என்கிட்ட மட்டும் தான் ஆர்கியூமெண்ட் எல்லாம். மத்தவங்க கிட்ட எல்லாம் உடனே சரண்டர் ஆயிடுவாரு அவரு. ஏன்னா நீ என்னோட அன்பான புஷ்பா, அதனாலதான் உன்கிட்ட ஆர்கியூ பண்றேன். கத்துக்க. மூத்த கப்பிள்ஸ் எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு, பாத்து கத்துக்க. சரிதான். ஏ பிரியா, அந்த மூத்த கப்பிள்ஸ் விடுறி. இங்க பாரு, யங் கப்பிள்ஸ் இங்க ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு வராங்க. அவங்களெல்லாம் நான் பாக்குறதுக்கு இல்லக்கா. 2 பேரும் ஜாலியா கையை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசட்டும். நம்மள பத்தி தாண்டி ஜூலி பேசுறாங்க. பேசிட்டு விடுங்க. சந்தோஷமா இருக்குது எனக்கு தாண்டி. அப்புறம் நான் கேட்ட விஷயம் என்னடி ஆச்சு? உனக்கு ஓகே தானே? பாருங்க, அமைதியா வாங்கன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாதீங்க என்ன. பாண்டிச்சேரி வரையும் போறோம்டி. சும்மாவா வர முடியும்? ஏண்டா உன்னால எல்லாம் சரக்கு அடிக்காம சும்மானே இருக்க முடியாதா? ஏன்டா இப்படி பண்ற? பிரியா கேட்டியாடி? கேட்டேன். அதே பஞ்சாயத்து தான் ஓடுது போலாங்க. ப்ளீஸ் டி ஒத்துக்கடி. சரி எரும மாடு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு என் மானத்தடி வாங்கினாலும் பரவாயில்ல, கூறு போட்டு வித்தாலும் பரவாயில்ல, எனக்கு கவலையே இல்ல. ஒத்துக்கிட்டல, எனக்கு அது போதும். சரிடா வாய மூடு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மச்சி, ஏன் மச்சி? நீ எவ்வளவு கத்தனாலும் அவனுக்கு கேட்காது. கிட்ட போய் பேசு. ப்ளூடூத் போட்டிருக்கான். ஆமால, இதோ போறேன்க்கா. மச்சி ஒரு நிமிஷம்டா, பார்ட் ஆஃப் பண்றேன். இப்ப சொல்லு. என்ன பார்த்து பேசுடா. அந்த பக்கமே பாத்துக்கிட்டு இருக்க. என்ன விஷயம்னு சொல்லேன் ப்ளீஸ். என்னடா ப்ளீஸ் எல்லாம் சொல்ற? நீ அப்செட்டா இருக்கியா என்ன?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம்னு சொல்லு. இல்லை ஜூலி இப்போதான் பர்மிஷன் கொடுத்துருக்கறா, அங்கே போயிட்டு சரக்கு அடிக்கலாமா, கம்பெனி குடிப்பியா, அவ்வளோதான விஷயம். டேய் கம்பெனி கொடுக்கறதுக்கு உன் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க பார்த்துக்க, அவங்க எல்லாருமே அதை தான் பண்ண போகிறாங்க. நீ அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கோ சரியா. நான் அதெல்லாம் பண்ண போகிறது இல்லைடா. ஏன் மச்சியே? டேடா என் வாழ்க்கையில் குடிச்சதே பியர் மட்டும்தான்டா, அதை குடிச்சதுக்கே நான் படாத பாடுபட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் எதையும் குடிக்கிறதா இல்லை. டேய் என்னடா நீ, சே ரொம்ப நல்லவனா இருக்கிறியடா. அதனால தான் வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ போடா, நீ போயிட்டு அவளோட என்ஜாய் பண்ணி போ. தங்கச்சி தனியாக உட்காந்துருக்கா பாரு, போ. சரிடா, எதனா ஒன்றுனா கூப்பிடுனா. கண்டிப்பாடா. என் நண்பனை நினைச்சதுக்கும் கொஞ்சம் கவலையா இருக்கு ஜூலி. நந்தினிக்கும் சந்தோஷனுக்கும் ஏதோ பிரச்சனை போலடா, அதனால தான் தனித்தனியா உட்காந்துருக்காங்க. நந்தினி பாரு அங்க பசங்களோட உட்காந்துருக்கா, இவரு இங்க தனியா உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் அந்த முடிவையே கொஞ்சம் தள்ளி எடுத்துருக்கலாம் போல இருக்கு. இந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக எடுத்துருக்கலாம். பஸ்ஸை பார்த்தாலே கடுப்பாக வருது. எல்லாரும் அப்படியே ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்குறாங்க. நான் மட்டும் இந்த குட்டி பிசங்களோட உட்காந்துருக்குறேன். என்னடி தங்கம்? ஸ்நாக்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லடா சொல்லும். பின்னாடி உன் அம்மாவும் அர்ச்சனா அத்தையும் இருக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட போய் கேளு கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் வேணும்னா போய் அங்க கேட்டு வாங்கிக்க, தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத. ஏன்ப்பா பாரு இத இவ்வளோண்டுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுதுன்னு. ஏ சித்ரா, ஏ சித்ரா. அக்கா நந்தினி அக்கா, பசங்க எல்லாம் அப்படிதாக்கா பண்ணுங்க, நீங்களே போய் எடுத்துட்டு வந்து கூத்துருங்க. இந்த பசங்களெல்லாம் நீ எப்படிதான் வச்சு சமாளிச்சியோ ஒரு ட்ரிப்லையும். இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். சரி போறேன், போய் எடுத்துட்டு வந்து தரேன். சூப்பர் அத்தை. பேசாத, நீ மூக்குலே குத்துவேன். ரோசே, அந்த கண்ணாடியை போட்டுக்கின்னு உனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா? ஏன் தெரியாம? அதெல்லாம் தாராளமா தெரியுதே. நீ பார்த்து உட்காரு, காக்கா எதனா தலையில தட்டிட போகுது. நான் பாத்துக்கிறேன். ஜாலியா இருக்குது ரோசே. அப்படிதான் இருக்கும், அதுக்கு தான் நான் கூட்டின்னு வந்தேன். எப்படி நம்ம டிரைவிங் பயங்கரமா இருக்குதா? சூப்பர் ரோசி, நீ சூப்பரா ஓட்டுற வண்டிய. சரி வண்டியில பெட்ரோல் போடணும், அங்க பெட்ரோல் பங்கான நிறுத்துறேன். ஆளுக்கு 1000 ரூபாய் வெட்டுங்க. ஆளுக்கு 1000 ரூபாவா? இதெல்லாம் ஓவரா இல்ல? பின்ன ஓசிலேயே மங்களம் பண்ணலான்னு நினைச்சீங்களோ? ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்கம்மா, அப்பதான் டிரைவர் வண்டியை ஓட்டுவேன். இல்லைன்னா உங்களை இறக்கி விட்டுட்டேன், நான் என் வீட்டுக்கு போயிடுவேன். ரோசா, நான் காசு கொடுக்குறேன் ரோசா, நீ எதுக்கு கவலைப்படுற? நீ வண்டியை ஓட்டு, நல்லா அடிச்சு ஓட்டு. சரி ரோசா, இப்ப மழை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நினைச்சிட மாட்டா, இந்த வண்டி வேற ஓப்பன் ஆக்கித. இவங்க வேற மழை வந்தா கொடை பிடிச்சிக்கலாம் ஆகட்டும். சரி ஏங்க, என்னங்க சொல்றீங்க? கொடையா? எப்படிங்க கார்ல கொடை பிடிக்க முடியும்? என்னங்க பேசுறீங்க நீங்க? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதை கூட உன் அக்கா கறி நம்புது பேரு. அப்ப விளையாட்டுக்கு தான் சொன்னியா? அப்ப உண்மையிலே மழை வந்தா என்ன பண்ணுவோம் நம்ம? அதெல்லாம் நினையாம போலாம், நீ கவலைப்படாத. இந்த மாதிரி இங்க ஒரு பட்டன் இருக்குது பாரு, அந்த பட்டனை அழுத்து நின்றுவியா, பின்னாடி இருந்து அப்படியே ஒரு மூடி மாதிரி வந்து காரை மூடிடும். என்னன்னா தெரிஞ்சு வச்சிருக்குதுப்பா இந்த ரோஸ். சூப்பர் ரோஸ், நீ சூப்பர். ஏங்க பேசிட்டே பெட்ரோல் பங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, அங்க இருக்கு பாருங்க பெட்ரோல் பங்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் ரோசே, உனக்கு எப்படி இந்த ரூட் எல்லாம் தெரியுதே? ஏற்கனவே போய்க்கிறியா அந்த இடத்துக்குலாம்? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், நானும் என் புருஷனும் போவோம் அடிக்கடி. ஓஹோ, ஏமா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. என் புருஷன் மட்டும் தான் சரக்கு அடிப்பான், நானும் அடிக்க மாட்டேன். நான் ஒன்னும் சொல்லலையே. நீ சொல்லலனால நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு சிரிப்பு வருது ரோசே, என் தங்கச்சியை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிற. ரோசம்மா நான் சும்மாவா? இந்த ரோசே, என் பங்கு 1000 ரூபாய். சூப்பர் சாசம்மா, இதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல காப்பாத்துற பத்தியா? சரி உன் தங்கச்சி நான் பேந்த மூச்சுன்னு கிடக்குது, 1000 ரூபாய் கொடுக்க சொல்லு. ஏங்க 2000 ரூபாய்க்கு அங்க பெட்ரோல் போட போறீங்க, அப்புறமா கொடுக்குறேன்னு. சரிதான், அப்புறமாவே வாங்கிக்கிறேன், ஒன்னும் அவசரம் கிடையாது. எப்ப தம்பி 1000 ரூபாய்க்கு டேங்க பில்ல பண்ணு. ஆண்டி, உண்மையிலே நீங்க தான் அந்த வண்டி ஓட்டுன்னு வந்தீங்களா? என்னால சத்தியமா நம்பவே முடியல, இந்த மாதிரியான வண்டி இது. உண்மையிலே நீங்க தான் ஓட்டுன்னு வந்தீங்களா அந்த வண்டியா? ஏன்னா வண்டி ஓட்டுன்னு வரும்போது பாக்கலையே நீ? அப்படியே சொருன்னு வந்து நிறுத்துனே. ஐயோ பார்க்காத போயிட்டே, எனக்காக ஒரு தடவை வண்டி ஓட்டி காட்டுறீங்களா? அவ்வளவுதானடா தம்பியே, அதெல்லாம் நான் எப்படி ஓட்டி காட்டுறேன் பாரு. இந்தா நீ முதல்ல பெட்ரோல் போட்டு இருந்தா துட்ட வாங்கு. அதெல்லாம் சரி, நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு எங்க போறீங்க நீங்களா? பாண்டிச்சேரி ட்ரிப்பு. நீங்க 3 பேருமா? ஏன்டா நாங்களா போக கூடாதா? பா போய் பெட்ரோல் போடு, ரொம்ப வாய் பேசுறேன். வயசான காலத்திலயும் வாழ்க்கையை அனுபவிக்கிறீங்க. சரிதா தம்பி, வயசான காலத்திலயும் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு தனி தில்லு வேணும், இருந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும், இல்லனா பண்ண முடியாது. அதுவும் கரெக்ட் தான்.
பசங்க கேக்குறாங்கல்ல, நீ இஷ்டத்துக்கு கொடுத்துறாதடி, லிமிட்டா கொடு என்ன. கொடுக்குறாங்க பிள்ளைங்களையா பற்றி வச்சிருக்கிறீங்க பிசாசுகளா இருக்குதுங்க. ஒரு இடமா அடங்க மாட்டேங்குதுங்க. எத்தனை தடவை எல்லாம் எழுந்து போச்சுக்கு தெரியுமா? ஒன்று எடுத்து இழுத்து எடுத்து வந்து உட்கார வச்சோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன்னை யாரும் அவ்வளவு கஷ்டமான பொறுப்பை எடுத்துக்க சொன்னது? சொல்லுவீங்க தேவைதான், எனக்கு இதெல்லாம் தேவைதான். நான் பாட்டு சரி, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சரி நான் போறேன். ஆமா, அப்புறம் உங்க புள்ளிங்க திடீர்னு ஏதாவது 1-2 வந்துருச்சுன்னு சொன்னா நான் என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள் ரீ, பஸ் நிப்பாட்டி ஒரு நல்ல லொகேஷனா பார்த்து பசங்களை போக வைக்கணும், அவ்வளவுதான். நல்லா ரைம்ஸ் மாதிரி வாசிக்கிறியே. அப்ப நீ என்ன பண்ணுவக்கா? நான் உன் மாமாவோட ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டே வருவேன்டி. எனக்கு வேற என்ன வேலை இருக்குது சொல்லு? வீட்டுல பசங்களை நான் தான் பார்த்துப்பேன் டமார் அடிச்சுக்கிட்டது யாரு? போதும், இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம், நான் போறேன். ஏமா நந்தினி, சொல்லுங்க ப்ரோ, என்ன ரொம்ப பாவமா கூப்பிடுறீங்க? ஸ்நாக்ஸ் எதனா வேணுமா? இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம் பத்தகிச்சு, அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அங்க பார்த்தல ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. எதுக்கு ப்ரோ? ஏய், எதுக்குன்னு உனக்கு தெரியாதாடி? ப்ரோ அங்க தனியா உட்காந்துருக்கிறாருல, அதைத்தாண்டி பார்க்க கஷ்டமா இருக்கு. உட்கார கொஞ்ச நேரம் தான் இங்க. எனக்கு இங்க உட்காரத்துக்குலாம் டைம் இல்ல. கமிட்மெண்ட் கொடுத்துருக்கல, நான் போய் பசங்களை பாத்துக்கணும், ஸ்நாக்ஸ் வேற கொடுக்கணும். சரி நான் போயிட்டு வரேன். உங்க யாருக்கும் ஸ்நாக்ஸ் வேணான்ட்டீங்கல்ல, நான் போயிட்டு வரேன். ஏமா நீ அவன்கிட்ட கேட்கவே இல்லையம்மா? அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போ. கேட்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா? இருங்க கேட்கறேன். ஏங்க உங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் வேணுமா? எப்படி பேசுற பாரு பிரியா. அவன் பேசுறது இருக்கட்டும், அங்க இருந்து ரிப்ளையே வரல பாருங்க. ப்ளூடூத் காதுல மாட்டிருக்கான் போல சந்தோஷ். ஆமாண்டி. ஏங்க உங்களை தானே கேட்குறேன். இப்போ பாரு ஒரு ப்ளூடூத்தை காதில் மாட்டிக்கிட்டு அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சு பாரு. ஏங்க என்னன்னு சொல்லு, எதுக்கு கத்துற? கத்தாம என்ன பண்ணுவாங்களா? ஹெட்செட் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும்? சரி இப்போ என்ன பண்ணணும்? ஹெட்செட்டை கழட்டி வச்சிடவா? நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதனா வேணும்னா சொல்லுங்க, அதை தான் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு இது வேணாம், நான் யூஸ்வலாக இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அதானே, மனுஷனாக இருந்தால் சாப்பிடுவீங்க. சரி ஓகே, வேணான்ட்டிங்கல்ல, நான் போகிறேன். சமோசா எடுத்துக்கடி. வேணாம் நீ சாப்பிடு, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். என்ன தூக்கம் வருதா இவங்கள மாதிரி உனக்கும்? ஆமா, லைட்டா தூக்கம் வருது. நினைச்சா அப்பவே இவங்களுங்களை பாரு, நல்லா பஸ்ல ஏறினதுமே தூங்கிட்டாளுங்க. சரோ அக்காவும் தூங்கிருச்சு, இந்த அம்மாவும் தூங்கிட்டாங்க. ஏதோ சாப்பிட கூட இல்லை இவங்களாம். ஒரு பக்கம் பஸ் ஸ்மூத்தா போகுது, இன்னொரு பக்கம் ஜிலி ஜில்லுன்னு காத்து, அப்படியே நல்ல இதமான ஒரு மியூசிக். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரதான செய்யும். சரிதான். கொஞ்ச நேரத்துல போயிட மாட்டோம் பாண்டிச்சேரிக்கு? 1/2 மணி நேரத்துல போயிடுவோம். அங்க போயிட்டு இவங்க எல்லாம் என்ன ஆட்டம் போட போறாங்கன்னு தெரியல. முரளி வேற என்கிட்ட இன்னும் எதுவும் வந்து கேட்டாலும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்டி அவங்க என்ன ரெகுலராவா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னைக்கோ ஒரு நாள் தானே, விட்டுரு. என்னைக்கோ ஒரு நாளா இருந்தாலும் விடக்கூடாது. ஏன்னா இப்ப அடுத்த மாசம் மணியோட என்கேஜ்மெண்ட் வந்துடும். அதுக்கும் வந்து அவங்க வந்து குடிக்கணும்னுவாங்க. அது போக அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா தீபாவளி வந்துடும். இந்த மாதிரி ஒன்னொன்னா அவங்க வந்து பர்மிஷன் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க கூடாது. கரெக்ட் தான் டி, அளவா வச்சுக்க சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நானும் அவர்கிட்ட அதை தான் சொல்லியிருக்கிறேன். ஆமா, இந்த அளவு உழவெல்லாம் நான் அவங்க உட்கார ஆரம்பிச்சாங்கன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஃபுல் டைட்ல தான் சுத்தவங்க எல்லாம். ஐயோ கடவுளே, ஏன்டி இப்படி பேசுற? ஒரு டைமா அந்த 4 பேர் அதை தண்ணி பண்றாங்க. அது சரி. என்னட்ட நம்ம ஏற்கனவே போனோம்ல, அந்த ரெசார்ட்டை தானே புக் பண்ணிருக்க? அது இல்ல, வேற ரெசார்ட். ஏன்டா? அது சின்ன ரெசார்ட்ரா, ஃபேமிலியில தங்க வைக்க முடியாது. அதனால பெருசா ரெசார்ட்டை புக் பண்ணணும்ல, அதனாலதான் வேற புக் பண்ணிருக்கோம். ஃபேமிலியோட போறோங்கிறதே மறந்துட்டான் காட்டெருமை, அப்படிதானே? என்னட்டா எட்டி ஓதச்சன்னு அவ்வளவுதான். உனக்கு ஃபேமிலியோட வரும்னு எனக்கு தெரியாது. நான் தானே ஊர்ல இருந்து எல்லாரும் கூட்டு வந்தா. வந்துட்டான் இப்பதான். பாரு புள்ளிங்களா எவ்வளவு சந்தோஷமா பேசிக்கின்னு வருது, லேடிஸ்லாம் எவ்வளவு ஜாலியா பேசின்னு வர்றாங்க. டேய், உன் புள்ள மட்டும் ஏன்டா தனியா உட்காந்துக்கிறான்? அதுவும் வழக்கம் போல காதுல ஹெட்செட்டை மாட்டிட்டு தனியா உட்காந்துக்கிறான். ஏன்டா ஏன் அப்படி உட்காந்துக்கிறான்னு உன் பொண்ணை போய் கேள்றா. அதை விட்டுட்டு அவனை ஏன்டா கேக்குற? அதானே, உன் பொண்ணை கூப்பிட்டு கேள்றா. அவதான் வீட்டு பக்கமே வர மாட்டான் 2 நாளா. அதுவும் இல்லாம சந்தோஷ் கிட்டயும் பெருசா பேச மாட்டேங்கிறான். லைட்டா தான் பேசுறாங்க 2 பேரும். லைட்டா பேசுறாங்களா? வீட்டு பக்கம் வேற வர மாட்டானா? ஏன்டா என்னாச்சு என் பொண்ணுக்கு? வெண்ணம் அவனே அதே ஏன்டா என்கிட்ட கேட்டு கிடக்குற? உன் பொண்ணை கூப்பிட்டு கேள்றா. கேக்குறேன். ஆனா 2 பேருக்குள்ள எதனா சண்டையாடா? அதை மட்டும் ஒழுங்கா சொல்லு. அது கூட உனக்கு தெரியலன்னு ஏன் தூக்கி போட்டு மெதிப்பேன் உன்னை. உங்களெல்லாம் நம்பி தானடா என் பொண்ணு எங்க கூட்டு வச்சிருக்கிறேன் நானே. கரெக்ட் தான், எனக்கு தெரியும், கோபப்படாத. சண்டையெல்லாம் இல்ல 2 பேருக்கும், சும்மா ஏதோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க 2 பேருக்குள்ள. ஆனா ஏன்னு தான் தெரியல. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுதுங்களா? இன்னத்துக்கிட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுதுங்க. சி, நம்ம லவ் பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்லடா. எப்போ பாரு ஒன்னாவே சுற்றி கிடப்போம், சண்டையே வராது. எனக்கும் பார்வதிக்கு தான் எப்படா சண்டை வரும். அதுவும் வரும் காதல் சண்டைகள் மட்டும்தான், மற்றபடி இந்த மாதிரிலாம் கிடையாது. இதுங்க சும்மானாலும் முறுக்கின்னு இருக்குதுங்க. என்னன்னே தெரிலடா. இந்த காலத்து பசங்களோட காதல் வித்தியாசமா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. வர்ற அரிசி புட்ட காதலை பற்றி பேசுது. நான் உன்னை எட்டி உதச்சிட்டு நீ எங்கே போய் விடுவேன்னு தெரியாது. வாய மூடுறா. ஏன் நான் காதல் பண்ணலையோ? என் மீனை வேணா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ண. வாமச்சான் எங்க வரணும்?
அரிசி மூட்டை நக்கல் தான்டா உடுக்கு. சரி சரி விடுறா. டேய் அப்புறம் என்னடா வீட்டுல எல்லாரும் பர்மிஷன் வாங்கிட்டீங்கல்ல? நான் வாங்கிட்டப்பா. அதெல்லாம் உஷாரா இருப்பிய நீனு. நான் இன்னும் கேட்கவே இல்லடா ஷில்பா கிட்ட. கஷ்டம்தான். என் சுகு ஓகே சொல்லிட்டாப்பா. அதுவும் இன்னைக்கு காலைல தான் சொன்னேன். ரொம்ப கெஞ்சினேன்டா நானு. எனக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லடா. மீனா கிட்ட நான் கேட்கறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டா. எதுனாலும் லிமிட்டோட இருந்துக்கோங்கன்ட்டா. அவ்வளவுதான். எனக்கு அது ஓகே. அப்ப நான் ஒருத்த மட்டும் தான் பாக்கி. ஷில்பா கிட்ட எப்படியாவது கேட்டு பர்மிஷன் வாங்கிடுறேன். அதெல்லாம் தங்கச்சி ஒத்துக்கோ, நல்ல பொண்ணுது. எப்படி சொல்லிச்சுக்கிறான் பாடுறான். சந்தோஷம் இவன மாதிரியே தான்டா இருக்கிறான். ஒரு டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டு பேருக்கும். ஆமாம்மா, ஆனா முரளியை நம்ம மாத்திட்டோம். சந்தோஷம் தான் யார் மாத்த போறா தெரியல. என் பொண்ணு மாத்திடுவாடா. அதெல்லாம் மாத்துற அளவுக்கு அவன்கிட்ட என்னடா தப்பு இருக்குது? நல்ல பையனா தானே இருக்கிறான் அவன். நல்ல பையனா இருக்கிறது தான்டா தப்பு. அதைத்தான் மாத்தணுங்கிறோம். அதுக்கிட்டவா புரியல அரிசி மூட்டை. அட பாவீங்களா டேய், ஏன்டா நியாயமா பேசுறீங்க? எப்படி பேசுறானுங்க பாருடா. ஒரு பையன் நல்லவனா இருக்கிறதுல என்னடா தப்பு இருக்குது? நல்லவனா இருக்கிறதுல எல்லாம் தப்பு இல்ல. ஆனா இந்த எல்லாத்துலயும் நான் இப்படித்தான் இருப்பேன், கரெக்டா இருப்பேன், நான் அப்படி இப்படி இறங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறான் பத்தியா? அதை தான்டா உடைக்கணும். ஏன்டா பாவம்டா என் புள்ள. யாரு இல்லைண்ணா பேசாம அவனை கூப்பிட்டு வச்சு பேசுவோமாடா? ரொம்ப தனிமையா இருக்கான்டா. வேணாம் அவன் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கட்டும். தனியா உட்காந்தா கூட அவன் நிம்மதியா உட்காருவான். அவனை கூப்பிட்டு வச்சு பேசுறேன்னு நீ அவனை டார்ச்சர் பண்ணுவேன். அமைதியா இருந்துரு சொல்லிட்டேன். கம்பெனி கொடுக்கலாமேன்னு நினைச்சேன். சரி தனியாவே உட்காந்து சோக கீதை வாசிக்கிட்டான் அவன்.